வணக்கம் வணக்கம் வணக்கம். மாட்டு பொங்கல் அதுவும் காலையில எழுந்து சூடா தோசையை சாப்பிட்டுட்டு எங்க அண்ணா கூட இன்னைக்கு படைக்கிறதுக்கு தேவையான புரதங்களை வாங்க கிளம்பியாச்சு. வாங்கிட்டு வர வழியில லேசா பசிச்சுதுன்னு ஒரு டீயை குடிச்சிட்டு சிக்கனை வாங்கி கவர்ல போட்டுட்டு கையில புடிச்சிட்டு வீட்டுல போய் கொடுத்தா இன்னைக்கு லஞ்சு கிடையாது, ஈவினிங்கா படைச்சிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு எங்க அம்மா கூட நின்று சமையல் டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நைட்டு படைச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு மாடியில உட்காந்துருக்கும் போது நெய்வேலியில இருந்து வைரஸ் அண்ணன் இருந்து கால் வந்துச்சு. தம்பி, நாளைக்கு அண்ணன் கொல்லிமலைக்கு போறேன், நீ ஃப்ரீயா இருந்தீனா வான்னு சொன்னாரு. நம்ம தான் ட்ரிப்புன்னா முதலா போய் நிப்போமே. அதனால அடுத்த நாள் காலையிலே ஒரு 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன். நான் சொந்த ஊர்ல இருக்கிறதுனால 2 பேரும் விருதாச்சலத்துல தான் மீட் அப் போட்டோம். இவர் தான் வைரஸ் அண்ணன். அப்படியே 2 பேரும் ஒரு டீயை போட்டுட்டு எங்கெங்கெல்லாம் போறோங்கிறத லிஸ்டா சொன்னாரு. ஒரு 4 இடம் பிளான் பண்ணிருக்கோம். போற வழி ஃபுல்லா அந்த சன்ரைஸ்க்கும் ஃபாகுக்கும் வியூ எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நம்ம ட்ரிப் போறனாலே டிஃபால்ட்டா நடக்கிறது வழி தவறுதல். இந்த குலுகுலு மேப்பு கரெக்ட் அந்த வேலையை பார்த்து விட்டான். அப்புறம் லோக்கல் ஆளுங்க கிட்ட வழி கேட்டு எப்படியோ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போற வழியில டிஃபன் கடை எதுவுமே இல்ல. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு கறி நாள்னு. டீ கடை மட்டும் தான் இருந்துச்சு. சரின்ட்டு டீயை போட்டுட்டு கிளம்பியாச்சு. அதே மாதிரி ட்ரிப்ல இன்னொரு விஷயம், நம்ம ஒரு பாப்புலரான ஸ்பாட்டை பார்க்கணும்னு பிளான் பண்ணி போவோம். பட் அந்த ஸ்பாட்டை விட அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஸ்பாட் மாட்டோம். அப்படி ஒரு ஸ்பாட் தான் எங்களுக்கும் மாட்டுச்சு. உடனே டக்கு டக்குன்னு அங்கேயே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துட்டு நம்ம பிளான் பண்ண ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அங்க மேல ஒரு கேப் மாதிரி தெரியுது இல்ல, அங்க இருந்து அப்படியே கொஞ்சம் தூரத்துல மாசி பெரிய கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அங்கதான் முதல்ல போக போறோம். போற வழி சூப்பரா இருந்துச்சு. நான் இப்பதான் இந்த மாதிரி ட்ரெக்கிங் எல்லாம் பண்றேன். போக போக லைட்டா டயர்ட் ஆச்சு. நான் கூட பரவாயில்ல, அண்ணன் டயர்ல பிளாட்டே ஆயிட்டாரு. நான் மூடிட்டு சும்மா இல்லாம பாத்தீங்களா எனக்கு டயர்ட் ஆகலன்னு விறுவிறுன்னு மேல ஏறினேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு போக போக தான் புரிஞ்சுது. கீழ இருந்து ஒரு கேப் காட்டினல, அது இந்த இடம் தான். அப்புறம் 2 கிலோமீட்டர்ங்கிற கதையா ஒரு வழியா கோவிலை ரீச் பண்ணி கொஞ்ச நேரம் பிரேயர் பண்ணிட்டு கீழே இறங்குற வழியில ஒரு செம்ம வியூவோட ஒரு ஸ்பாட்ல உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி அடுத்து பக்கத்திலே மாசி ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸுக்கு போனோம். அந்த ஃபால்ஸ்ல செம்ம கூட்டம் அண்ட் ஃபால்ஸும் சின்னதுதான். சரின்ட்டு அங்க இருந்து கிளம்பி வழியில ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்க போனை சார்ஜ் போட்டுட்டு லைட்டா சாப்பிட்டுட்டு ஃபைனலா ஆகாய கங்கை ஃபால்ஸுக்கு கிளம்பியாச்சு. 1200 ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி போகணும் இந்த ஃபால்ஸுக்கு. மேல ஏறுறவங்க எல்லாம் பாக்குற எல்லாருமே செம்ம கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருந்தாங்க. என்ன இதுக்கே அப்படி கஷ்டப்படுறாங்க நான் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு கீழே இறங்கி ஃபால்ஸ பார்த்தா வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஏஸ்தட்டிக்கா கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துட்டு தண்ணியில நல்லா அடி வாங்கியாச்சு. டைம் ஆக குளிர் செம்ம அதிகமாயிடுச்சு. ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு வெளியே வர மசில்ஸ் எல்லாம் செம்ம ஹெவியா இருந்துச்சு. இப்பதான் புரியுது ஏன் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருந்தாங்கன்னு. பத்தாவதுக்கு நான் வேற அந்த ட்ரெக்கிங்ல பண்ண சேட்டையோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உடம்புல எங்கெங்கெல்லாம் மசில்ஸ் இருக்கோ எல்லா இடமும் கிராம்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டெப்ஸ் சுத்தமா ஏறவே முடியல. எப்படியே கஷ்டப்பட்டு ஏறி வந்து அந்த கேட்டை பார்க்கும் போது எப்படி தெரியுமா இருந்துச்சு. ஒரு வழியா ஸ்டெப்ஸ் ஏறியாச்சுல சாமின்ட்டு ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படியே வந்தது கொஞ்சம் ஸ்பைசஸ் வாங்கிட்டு மலை இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வர வழியில அந்த சன்செட்டை பார்க்கணுமே, பா செம்மையா இருந்துச்சு. அப்புறம் மலையில இருந்து கீழே இறங்கினதும் ஒரு டீயை போட்டுட்டு ஒரே அழுத்து ஸ்ட்ரெயிட்டா விருதாச்சலத்தை தான் ஸ்டாப் பண்ணோம். ஏன்னா வழியில ஹோட்டல் எதுவுமே இல்ல. விருதாச்சலத்துல மட்டும் 2 இருந்துச்சு. அங்க ஆளுக்கு ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுட்டு காலையில டீ குடிச்ச இடத்துல பினிஷிங் டச்சா ஒரு டீயை குடிச்சிட்டு என்ன வீட்டுல டிராப் பண்ணிட்டு அண்ணன்